நெல்லை மாநகரில் செயல்படும் அனைத்து மசாஜ் சென்டர்களிலும் காவல்துறை அதிரடி சோதனை. பாலியல் தொழில் நடப்பதாக புகார்கள் குவிந்ததால் ஒரே நேரத்தில் காவல்துறை ரெய்டு. சத்தீஸ்கரில் நின்றிருந்த சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 6 பயணிகள் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது. மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது பற்றி ஓ பன்னீர்செல்வம் கருத்து. ராமதாஸ் பின்னால் உள்ள துரோகிகள் இருக்கும் வரை அவருடன் இணைய மாட்டேன். மிகுந்த மனவழியோடு பேசுவதாக பெண்ணாகரம் கூட்டத்தில் அன்புமணி பேச்சு. அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். செங்குன்றம் அருகே பிரேக் செயலிழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து சொகுசு பேருந்து. 15க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம். வெள்ளிவட்ட சாலையில் போக்குவரத்து நெரிசல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. தாம்பரத்தில் மழை நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. பெருங்குளத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். பீகாரில் முதல்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. அனல் பறந்த அரசியல் கட்சி தலைவர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரம். நாளை மறுநாள் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதார பிரச்சனைகள் குறித்து இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று பிரதமர் மோடி விரும்புகிறார். பீகாரில் என்டிஏ கூட்டணி வெல்லாது என்பதால் வாக்கு திரட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பீகாரின் சாலைகள் அமெரிக்காவுக்கு இணையாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. 2022 பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியதை மீண்டும் வாக்குறுதியாக பேசிய நிதின் கட்கரி. நாகை மீனவர்கள் 31 பேரை தாக்கி சிறைபிடித்த இலங்கை கடற்படைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். பாமக எம்எல்ஏ அருள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம். அன்புமணி நடைபயணத்திற்கு இனியும் அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் என எச்சரிக்கை. மக்களை பதற்றமாக வைத்திருக்கவே எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. எஸ்ஐஆருக்கு எதிராக கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. கண்ணுக்கு தெரியாத அமைதியான மோசடிதான் எஸ்ஐஆர் என மம்தா பானர்ஜி கடும் தாக்கு. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பள்ளி குழந்தைகள் முகக்கவசம் அணிவது கட்டாயம். செயற்கை மழை பொழிவு முயற்சி தோல்வியடைந்ததால் காற்று மாசுடன் தவிக்கும் டெல்லி மக்கள். மத்திய பிலிப்பைன்ஸில் கோர தாண்டவம் ஆடிய கெல்மெகி புயலால் பலி எண்ணிக்கை 26ஆக உயர்வு. பெருவெள்ளத்தால் வாகனங்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதும் அளவுக்கு பலத்த சேதம். நிமோனியா, இதய நோய் காரணமாக அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் ரிச்சர்ட் ரூசனி காலமானார். ஈராக் போர் கட்டமைப்புக்கு முக்கிய காரணமாக இருந்த ரிச்சர்ட் ரூசனியின் உயிர் 84 வயதில் பிரிந்தது. பிலிப்பைன்ஸில் புயல் நிவாரண பணியின் போது ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது. நிவாரண பணியில் ஈடுபட்ட 6 பேர் உயிரிழந்த சோகம்.